உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆம், முதலிலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த இரவு திருப்பலி, இதோ நாளை நாம் கொண்டாட இருக்கும் அந்த பகல் திருப்பலி, இந்த விழாக்கள் அனைத்துமே இந்த விழாக்களுக்காகத்தான் நாம் இத்தனை நாட்கள் காத்திருந்தோம். 40 நாட்கள் தவக்காலங்கள், ஒருத்தல் முயற்சிகள், ஜெப தபங்கள், இவை அனைத்துமே இந்த ஒரு விழாவுக்காக நம்மை தயார்படுத்தியது. இதோ அந்த விழாவும் வந்துவிட்டது. இந்த விழாவை சிறப்பாக இந்த இரவு திருப்பலியிலே ஆண்டவருடைய பாஸ்கா திருவிழா என்று நாம் அதை கொண்டாடுகிறோம். பாஸ்கா திருவிழா. பாஸ்கா திருவிழா என்பது கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு புதுமையான விழா. ஆனால் இது யூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பழமையான விழா. யூதர்களுக்கு அது பழமையான விழா. ஏனென்றால் பாஸ்கா என்றால் கடந்து செல்லுதல் என்று பொருள்படுகிறது. எப்படி கடந்து செல்லுதல், யார் கடந்து சென்றாங்க, என்ன கடந்து சென்றாங்க என்பது இந்த யூதர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் வாசகங்களிலே கேட்டபடி அந்த அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலே அடிமையாக இருக்கின்ற இந்த யூத மக்களை, இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் விடுதலை தந்து அவர்களை வழி நடத்துகிறார் மோசேயின் வழியாக. பாருங்கள், அந்த இரவிலே ஆண்டவர் அந்த எகிப்தினுடைய நகரங்களிலே கடந்து செல்வதாக சொல்லுகிறார். இது ஆண்டவருடைய பாஸ்கா. ஆண்டவர் கடந்து செல்கிறார். ஆண்டவர் எதற்காக கடந்து செல்கிறார்? அந்த யூத மக்களினுடைய வீடுகளிலே அந்த ஆட்டுக்கிடாயினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை பார்த்து செல்கிறார். ஏற்கனவே ஆண்டவர் அந்த மக்களுக்கு சொல்லியிருக்கிறார், நான் உங்கள் வீடுகளில் கடந்து செல்வேன். இன்று கடந்து செல்கின்ற பொழுது உங்கள் வீட்டின் கதவுகளின் நிலைப்படிகளிலே ஆட்டுக்கிடாயின் ரத்தத்தை பார்க்கும் பொழுது உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை விட்டு விடுவேன். ரத்தம் இல்லாத வீடுகள், அதாவது அந்த எகிப்தியர்களுடைய வீடுகளிலே அவர்களுடைய குழந்தைகளை, அவர்களுடைய வாரிசுகளை நான் அழித்து ஒழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் கடந்து செல்கிறார். இது ஆண்டவருடைய பாஸ்கா. அதைத்தான் நம் வாசகங்களில் படிக்கிறோம். இரண்டாவதாக இந்த இஸ்ராயல் மக்களுடைய பாஸ்கா, அவர்கள் கடந்து செல்கிறார்கள். பாருங்கள், அந்த இரவிலே ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குறுதி தருகிறார், இன்று நீங்கள் இந்த அடிமையில் தனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக செல்ல இருக்கிறீர்கள், உங்களை நான் அந்த செங்கடலிலே கடக்க செல்ல இருக்கிறேன், கால் தண்ணீரிலே நனையாமல். பாருங்கள், அந்த செங்கடலை கடந்து செல்லு, அந்த பாலைவனத்தை கடந்து செல்லுதல், இவ்வாறாக இந்த மக்கள் கடந்து செல்ல இருக்கிறார்கள். இது அவர்களுடைய இஸ்ராயல் மக்களுடைய பாஸ்கா. அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்லுவது பாஸ்கா என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் பாருங்கள், அந்த பாஸ்கா விழாவை அந்த இஸ்ராயல் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூர்ந்து அந்த கதையை இந்த குழந்தைகளுக்கு வழி வழியாக அதை சொல்ல வேண்டும். தலைமுறையாக அந்த கதையை அவர்கள் சொல்லி, ஆண்டவர் எப்படி நம்மை காத்து எடுத்தார், ஆண்டவர் நம்மை எப்படி மீட்டு எடுத்தார், நமக்கு விடுதலை தந்தார் என்பதை அவர்கள் தலைமுறையாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லி அந்த நிகழ்வை, அந்த இரவு உணவை உட்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய கட்டளையாக இருந்தது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தனது பாஸ்கா விழாவிலே அந்த பெரிய வியாழன் அன்று நாம் அதை சிந்தித்தோம். எவ்வாறு தன்னுடைய சீடர்களோடு அந்த பாஸ்கா உணவை அவர் உண்டார் என்பதை பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, அந்த விழாவை இன்று நாம் அந்த இரவு திருப்பலியிலே கொண்டாடுகிறோம். பாஸ்கா திருவிழா இது ஒரு கடத்தல், இது ஒரு கடந்து செல்லுதல். ஏனென்றால் ஆண்டவர் கடந்து சென்றார் அவர்களை மீட்பதற்காக. இஸ்ராயல் மக்கள் கடந்து சென்றார்கள் செங்கடலையும் பாலைவனத்தையும். இன்று நாம் கடந்து செல்ல வேண்டிய பொருள் என்ன, நாம் கடந்து செல்ல வேண்டிய இருக்கிறது என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதைத்தான் அதே வழிமுறைகளை, அதே வரலாற்று சுவடுகளை, அதே நிகழ்வுகளை நாம் இந்த இரவு திருப்பலியிலே பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, இந்த இரவு திருப்பலியானது இருக்கிற எல்லா வழிபாடுகளிலும், கிறிஸ்துவ வழிபாடுகளிலும் இருக்கிற எல்லா இரவு திருப்பலிகளும் மேன்மையான இரவு இதுதான். இருக்கிற வழிபாடுகளில் எல்லாம் மேன்மையான வழிபாடு இந்த இரவு பாஸ்கா திருவிழிப்பு இரவு தான். எனவே தான் இது எல்லா வழிபாடுகளுக்கும் மேன்மையான வழிபாடாக இருக்கிறது, எல்லா இரவுகளுக்கும் மேன்மையான இரவாக இருக்கிறது. ஏனென்றால் இது பாஸ்கா இரவு, பாஸ்கா திருவிழா. இயேசு நம்மை மரித்து உயிர்க்கின்ற இந்த திருவிழா, நம்மை கடந்து செல்லுகின்ற திருவிழா, நம்மையும் கடக்க செல்லுகின்ற ஒரு திருவிழா. எனவே பிரியமானவர்களே, பாருங்கள், அதே யூதர்களுடைய வழிமுறையை நாமும் நமது இந்த இரவு திருப்பலியிலே கடைபிடிக்கிறோம். பாருங்கள், அந்த இரவு திருப்பலியிலே அந்த இரவிலே இஸ்ராயல் மக்கள், அந்த வீட்டின் பெரியவர் அந்த குழந்தைகளுக்கு, பேரப்பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, எல்லா அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் நடந்த கதையெல்லாம் சொல்லுவார்கள். தொடக்கத்திலிருந்து அவர்கள் எப்படி தோன்றினார்கள், எப்படி வளர்ந்தார்கள், எப்படி அவர்கள் எகிப்திற்கு சென்று அடிமையானார்கள், அங்கிருந்து எப்படி கஷ்டப்பட்டார்கள், அவருடைய கஷ்டமான வாழ்க்கையை, அடிமை வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் மோசே வழியாக அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார், இன்று நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு அந்த வரலாற்றை சொல்லுவதுண்டு. எனவேதான் அதே நிகழ்ச்சியை நாம் கூட இன்றைய திருப்பலியிலே 7 வாசகங்கள் வழியாக அதே கதையை திரும்ப திரும்ப படிக்கிறோம். எப்படி 7 வாசகங்கள்? முதல் வாசகம் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்திலிருந்து, தொடக்க நூலிலிருந்து ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் எப்படி படைக்கிறார், அவர்தான் இந்த உலகத்தின் படைப்பின் கடவுள் என்பதை நாம் போவது. இரண்டாவதாக அந்த விடுதலை பயணத்திலிருந்து ஆண்டவர் அந்த மக்களை எப்படி கடந்து செல்லுகின்றார், எப்படி விடுவிக்கிறார். அடுத்தபடியாக இறைவாக்கினர்களிலிருந்து 2 வாசகங்களும், பிறகு புதிய ஏற்பாட்டிலிருந்து ரோமையருக்கு எழுதிய பவுலடிகாரனுடைய திருமுகத்திலிருந்தும், கடைசியாக நற்செய்தியாக நாம் மொத்தமாக 7 வாசகங்களை பார்க்கிறோம். இந்த 7 வாசகங்களும் ஆண்டவர் நம்மை, மனித குலத்தை எப்படி மீட்டெடுக்கிறார், என்னவெல்லாம் செய்தார், அந்த வரலாற்றை நமக்கு நினைவுபடுத்துகின்ற வாசகங்களாக அமைகிறது. எனவே பிரியமானவர்களை, பாருங்கள், அந்த வாசகங்களை நாம் கேட்கிறோம். பிறகு அந்த ஆண்டவர் அந்த இஸ்ராயல் மக்களை கடந்து செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய இஸ்ராயல் மக்களுடைய வீடுகளிலே அந்த ஆட்டுக்கிடாயின் ரத்தத்தை தெளித்திருந்தார்கள் இல்லையா? இன்றைக்கி சாமியார் ஆட்டுக்கிடாய் ரத்தத்தை கொண்டு போய் எல்லா வீட்லையும் தெளிக்க முடியுமா? அப்படி கஷ்டம் இல்லையா? அதனால தான் நாம் அதை மாற்றி என்ன வைத்திருக்கிறோம்னா, புதிய நீர் மந்திரிப்பு, தீர்த்தம் மந்திரிக்கிறது. பாருங்கள், இன்றைக்கி இரவு திருப்பலியில் பாஸ்கா ஒளியை ஏற்றி அந்த பாஸ்கா திரி அந்த தண்ணீருக்குள்ளே விட்டு 3 தடவை சொல்லி அந்த தண்ணீரை மந்திரிக்கிறேன்னு. அதனால தான் அந்த பாஸ்கா தண்ணீரை இப்போ இரவில் மந்திரித்து அந்த தீர்த்தத்தை நம்மலாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வைப்போம். ஏன்? ஆண்டவர் கடந்து செல்கின்ற பொழுது, இதோ மந்திரிக்கப்பட்ட இந்த தண்ணீர் இருக்கின்ற குடும்பங்கள், இதோ மந்திரிக்கப்பட்ட இந்த ஆட்டுக்கிடாயின் ரத்தங்கள் தெளிக்கப்பட்ட இந்த வீடுகளை நான் காப்பேன் என்று ஆண்டவர் செய்த அதே நிகழ்வை நாம் நினைவு கூறுவதற்காக இந்த மந்திரித்த தீர்த்தமானது நம்ம வீடுகளுக்கு நாம் எடுத்து சொல்கிறோம். அடுத்தபடியாக அந்த உணவு பாருங்கள், எல்லாரும் அந்த குடும்ப தலைவரில் இஸ்ராயல் மக்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உட்கார்ந்து நடுவில் ஒரு மெழுகுதிரியோ ஒரு விளக்கையோ ஏற்றி அந்த விளக்கின் ஒளியிலே அவர்கள் உண்பார்கள். அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் நாம் இன்று இந்த பாஸ்கா திருவிழா, அந்த பாஸ்கா மெழுகுதிரியை ஏற்றுகிறோம். அதற்கு நாம் புதிய ஒரு நெருப்பை உண்டாக்கி அந்த நெருப்பிலிருந்து கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று சொல்லி குருவானவர் 3 முறை பாடி அந்த ஒளியினுடைய அந்த பாஸ்கா திரியை வைத்த உடனே அதற்கு மீண்டுமாக தொடர்ந்து ஒரு பாடல் பாடுவார்கள், பாஸ்கா திருவிழிப்பு பாடல். அந்த பாடலிலே ஆண்டவர் எப்படி மக்களை மீட்கெடுத்தார் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறையாக இந்த இரவை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு பாடலாக அது பார்க்கப்படுகிறது. எனவே பிரியமானவர்களை, பாருங்கள், அந்த பாஸ்கா திரியை ஏற்றி, மெழுகு திரியை ஏற்றி அதை தொடர்ந்து நாம் அந்த திருவிருந்திலே பங்கு கொள்வோம். வழக்கம் போல் அந்த திருவிருந்து பணியானது நாம் நற்கருணையை உட்கொள்கின்ற அந்த நிகழ்வானது நடக்கிறது. எனவே பிரியமானவர்களை, பாருங்கள், இந்த பாஸ்கா திருவிழிப்பு நம்ம எல்லாம் ஒரு அந்த பாரம்பரிய ஒரு நம் வரலாற்றிலே முக்கியமாக இடம் பிடித்த அந்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து அதே இரவை நாம் இந்த இரவிலே செய்ய நம்மை அழைக்கிறது. ஆனால் பாருங்கள், இந்த பாஸ்கா இரவு இப்பொழுது ஆண்டவர் உயிர் தெழுகின்ற இந்த நிகழ்விலே நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிற நிகழ்வை பார்க்க வேண்டும். விடியற்காலை
இன்று நமக்கு இரவு நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருப்பது லூக்கா நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும். விடியற்காலை நாம் பகல் பூசையில் நாம் பார்க்கும் பொழுது யோவான் நற்செய்தியிலிருந்து அந்த உயிர்ப்பு நிகழ்வை பற்றி நமக்கு நற்செய்தியாக கொடுத்திருப்பார்கள். பிரியமானவர்களை பாருங்கள், இந்த இரண்டு நற்செய்திகளுமே இரவு பார்க்கின்ற லூக்கா நற்செய்தியும் பகலிலே பார்க்கின்ற யோவான் நற்செய்தியும் நமக்கு விடியற்காலையிலே அந்த மகதலா மரியாள் சூரியன் எழுந்த உடனே முன்னாடியே ஓடுறாங்க. எங்கே? கல்லறை நோக்கி ஓடுகிறார். எதற்காக? இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். அவரோட உடம்புக்கு ஏதாவது இந்த பரிமள தைலங்கள்லாம் பூசணும், அந்த சடங்கெல்லாம் இருக்கு இல்லையா. ஏன்னா அன்னைக்கு இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச அன்னைக்கு பாஸ்கா திருவிழாவுக்கு முந்தின நாள் உடனே உடல்கள்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனுக்குடனே அவசரமாக அந்த உடலை எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் இருந்த அரிமத்தியா யோசேப்பினுடைய கல்லறையில் வச்சாங்க. சும்மா இருக்கிற துணியை மட்டும் சுற்றி வச்சுட்டு வந்துட்டாங்க. சனிக்கிழமை போயிடுச்சு, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள், உடனே ஓடணும்னு சொல்லிட்டு அந்த அக்கறை மற்றவங்களுக்கெல்லாம் இருந்ததான் தெரியல. சீடர்களும் அதை பற்றி யோசிக்கல, மற்றவர்களும் அதை பற்றி யோசிக்கல. ஆனால் பாருங்க, இந்த மகதலா மரியாள் ஆண்டவர் மீது அன்பு கொண்டிருந்த அன்பினால் அவர் ஓடுகிறார். எதற்காக? அந்த உடலை பார்ப்பதற்காக. அந்த உடலை புனிதப்படுத்தி நல்லா பதப்படுத்தி நல்ல ஒரு பாதுகாக்க வைக்கணும், அதற்கு செய்ய வேண்டிய சடங்கு முறைகளை செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் மகதலா மரியா போகிறாங்க. இன்னும் கூட ஒரு சில பெண்களோடு போகிறார்கள். பிரியமானவர்களை பாருங்கள், அங்கு பார்க்கின்ற தூரத்திலிருந்து பார்க்கின்ற பொழுதே அவர்களுக்கு தெரிகிறது அந்த கல்லறையை மூடி வைக்கப்பட்டிருந்த அந்த கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. அது ஒரு ஆச்சரியம். ஐயோ என்ன நடக்குது தெரியலையே, என்னாச்சு அப்படின்னு இன்னும் வேகமாக ஓடுறாங்க. ஓடி பார்க்கின்ற பொழுது அங்கு இயேசுவை அடக்கம் செய்ய போது அவரை சுற்றி வைத்திருந்த துணிகள் மட்டும் தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்குரிய அத்தாட்சி. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அத்தாட்சி அங்கு இருக்கின்ற அந்த காலியான கல்லறை. ஏனென்றால் இயேசு அங்கு இல்லை, ஆனால் அவருடைய துணிகள் மட்டும் அங்கே சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் ஒரு அத்தாட்சி, இயேசு உயிரோடு இருக்கிறார், எங்கே போய்விட்டார், அங்கு இல்லை என்று. இதை பல நம்பிக்கையாளர்கள் பலவகையாக விளக்குரை தருகிறார்கள். என்னன்னா, இயேசுவை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அது ஏற்கனவே சீடர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது, யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு. தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னா அவங்க துணியெல்லாம் கழட்டி வச்சுட்டு சுற்றி மடித்து வச்சுட்டு ஒரு ஓரமாக சுற்றி வச்சுட்டு போனவங்களாம் இருக்க மாட்டாங்க. அவங்க டக்குன்னு தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், இது யாரோ தானே எழுந்து அதை சுருட்டி பதமாக அதை ஓரமாக வைத்து இந்த துணியை எடுத்து இங்கே வைத்து அவரே அப்படியே கதவை திறந்து போன மாதிரியே ஒரு நிகழ்வு நடந்துக்கு. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதற்குரிய மிக முக்கியமான அத்தாட்சி. பாருங்கள், இந்த பெண்கள் போய் பார்த்துட்டாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அங்கே வானதூதர்களை பார்க்குறாங்க. வானதூதர் சொல்கிறாங்க, யாரை தேடுறீங்க? உயிரோடு வாழ்பவரை இறந்தோரிடம் தேடுவது ஏன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படின்னா அது மூன்றாவது அத்தாட்சி. யார்? வானதூதர்களுடைய அந்த சாட்சி. அவர்கள் என்ன சொல்கிறாங்க? அவர் உயிரோடு இருக்கிறார், அவரை போய் இறந்தவர்களோடு தேடுறது ஏன்? இங்கே தேடுறீங்களே, கல்லறைகளை ஏன் தேடுறீங்க? அவர் கல்லறைகளின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். அவர் வாழ்ந்துகிட்டவர்கள்ட்ட போய் இருக்கிறார், அங்கே போயிட்டார், நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த வானதூதர்களின் சாட்சியானது மூன்றாவது சாட்சியாக பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதனை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க? இந்த பெண்கள் எல்லாம் ஓட்டமாக ஓடி போய் சீடர்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க. ஏன் இந்த சீடர்கள்ட்ட அறிவிக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த பெண்களுடைய சாட்சிகள் ஏற்றுக்கப்படாது. யூதர்களுடைய முறைப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு அதுக்கு நம்ம உறுதியாக சொல்லணும் அப்படின்னா அதற்கு இரண்டு சாட்சிகள் வேணும். அந்த இரண்டு சாட்சிகள் ஆண்களாக தான் இருக்கணும். பெண்களுடைய சாட்சி பெண்களை அவங்க பொருட்டாவே கருதலை. அதனால இவங்க என்ன பண்ணாங்க? இந்த பெண்கள் எல்லாம் ஓடி போய் எந்த சீடர்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் போனோம், அங்கே இல்லை, உடம்பு காணோம், என்னாச்சுன்னு தெரியல, யாரோ வானதூதர் மாதிரி பார்த்தோம், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உயிர்த்தெழுந்தவரை போய் ஏன் இறந்தவரை தேடுறீங்கன்னு சொன்னாங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அவங்க சொன்ன உடனே பாருங்கள், இன்றைய இரவு நற்செய்தியிலும் சரி நாளைக்கு நற்செய்தியிலும் பார்ப்போம், பேதுரு ஓட்டமாக ஓடுவார். பேதுரு கூட நாளைக்கு பகல் நற்செய்தியில் யோவான் நற்செய்தியில் கூட பேதுரு கூட இயேசுவால் அன்பு செய்த சீடரும் முன்னாடி ஓடுவார்.
அவர் முன்னாடி ஓடி போய் அந்த கல்லறையிலேருந்து வெளியில் நின்று உள்ளே போக மாட்டார். வெளியே நின்று எட்டி பார்ப்பார். உள்ளே பார்த்தா அந்த இயேசுவின் துணிகள் தனியாக வைக்கப்பட்டிருக்கும், தலையில் வைக்கப்பட்டிருந்த துணி தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்பாங்க. அவர் பார்த்துட்டு அங்கேயே நிற்பார். பேதுரு வயசானவர் இல்லையா, அவர் பின்னாடி இப்போ மெதுவாக ஓடியாருவார். விடியாந்த உடனே அவர் பேதுரு டைரெக்டாக உள்ளே போவார். உள்ளே போனோடனே இந்த சீடரும் உள்ளே போவார். எல்லாரும் பார்ப்பாங்க, அங்கே இயேசுவினுடைய உடல் இல்லை, அங்கு இயேசுவை சுற்றி வைக்கப்பட்டிருந்த துணிகள் மட்டும் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். இப்போ 2 ஆண்கள் பார்த்துட்டாங்க இல்லையா, இந்த 2 ஆண்களுடைய சாட்சி செல்லுபடும் இல்லையா, அந்த ஆண்கள் தான் வெளியில் போய் எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க, இயேசு உயிர் தெழுந்துட்டார், அவருடைய உடல் இல்லை, இந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இப்படி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு நாம் கொண்டாடுகிறோம். இப்போ இந்த பாஸ்கா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கடந்து செல்லுதல். ஆண்டவர் கடந்து சென்றார், இஸ்ராயல் மக்கள் கடந்து சென்றார்கள். இப்போ இயேசு நமது வாழ்க்கையிலும் கடந்து செல்கிறார். இயேசு அவர் இந்த மரணத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, மரணத்திலிருந்து உயிர்த்த வாழ்வுக்கு கடந்து சென்றார் இல்லையா. இப்போ இந்த கடந்தல் வாழ்வை நம்மையும் கடந்து செல்ல அழைக்கிறார். எப்படி? அதற்காகத்தான் இந்த இரவு திருப்பலியில் நாம் எல்லோரும் நம்முடைய திருமுழுக்க ஞான ஸ்நானத்தை புதுப்பிப்போம். குருவானவர் கேள்வி கேட்பார், சாத்தானை விட்டு விடுகிறீர்களா, அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் விட்டு விடுகிறீர்களா அப்படிலாம் கேட்பார். 3 கேள்வி கேட்பார். எல்லாம் விட்டு விடுகிறோம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இயேசுவை நம்புகிறீர்களா, கடவுள் தந்தையை நம்புகிறீர்களா, மகனை தூய் ஆவியனை நம்புகிறீர்களா, திருச்சபையை நம்புகிறீர்களா அப்படின்ட்டு எல்லாம் கேள்வி கேட்டோன்னே நம்புகிறோம்னு சொல்லுவோம். அப்போ அதாவது நம்முடைய திருமுழுக்கை நாம் புதுப்பிக்கிறோம். திருமுழுக்க எல்லா ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய திருமுழுக்கை புதுப்பிக்கிற ஒரு ரினியூ பண்ணுற ஒரு இரவு தான் இந்த இரவு. ஏன் இந்த புதுப்பிக்கிறோம் அப்படின்னா, திருமுழுக்கு அன்னைக்கு என்ன நடக்கும், நம்மை தண்ணீரில் முழுக்கி தண்ணீரிலிருந்து அப்படி எழுப்புவாங்க. நம்ம தலையில் தண்ணி ஊற்றிருப்பாங்க. எதற்காக? அந்த யோர்தான் நாட்டில் இயேசு முழுகி எழுந்தார் இல்லையா, அதுபோல் இந்த திருமுழுக்கு என்பது ஆண்டவரில் மரித்து அவரில் உயிர் தெழுகின்ற நிகழ்வு தான் இந்த திருமுழுக்கு. எனவே பிரியமானவர்களை பாருங்கள், அந்த திருமுழுக்கின் வழியாக மீண்டும் நாம் அந்த இரவு திருப்பலியிலே நாம் புதுமையான ஒரு படைப்பாக மாற்றப்படுகிறோம். நாமும் கடந்து செல்கிறோம் நமது பாவ நிலையிலிருந்து. நாம் இப்போ 40 நாட்கள் ஒருத்தல் முயற்சிகள் வழியாக ஃபாஸ்டிங் இருந்தோம், விரதம் இருந்தோம், ஜெபம் செய்தோம், பாத யாத்திரை எல்லா கோயிலுக்கெல்லாம் போனோம். இப்படி பல ஒருத்தல் முயற்சிகளை செய்து இந்த இரவிலே நாம் நீரினால் புதிய நீரினால் கழுவப்பட்டு புதிய நீரினால் ஆண்டவரின் ஒளியிலே நாம் உயிர்த்தெழுதப்படுகிறோம். இதுதான் இந்த பாஸ்கா இரவினுடைய இரவு திருப்பலியினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இதை நாம் முழுமையாக உணர்ந்து பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த ஆண்டவருடைய ஒளியிலே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த உயிர்ப்பு வாழ்விலே நாம் நிலைத்து வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.